டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று உதவி செய்வதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் மதம் தடையில்லை என்பதை விளக்கும் முகமாக ஒரு கதையொன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு பெரிய தொழிலதிபர் ராஜா ஒரு கிராமத்தை நோக்கி தன்னுடைய காரை வேகமாக செலுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் கையிலே ஒரு விலாசத்தை வைத்துக்கொண்டு நீண்ட தூரம் கார் ஓட்டி கொண்டு போகின்றார். அவருடைய மனமும் அந்த காரை விட வேகமாக போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர் ஒரு கடைக்கு முன்னால், அந்த ஊரிலே ஒரு கடைக்கு முன்னால் நிப்பாட்டுகின்றார். அவர் நீண்ட தூரம் ஓடி வந்து நிப்பாட்டிய பொழுது அவர் கேட்கின்றார், அந்த பட்டாபிகேஷன் ஐயாவினுடைய வீடு எதென்று கேட்கின்றார். பின்ன அவர் கேட்கின்றார், அவர் தேத்தண்ணியை கொடுத்து விட்டு அவர் அந்த தேநீரை குடித்து கொண்டு சொல்கின்றார், நீங்கள் அவருடைய காரியங்களில் பங்கெடுப்பதற்காக, இறுதி காரியங்களில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறீர்களான்னு கேட்ட பொழுது இவர் திகைத்து போகின்றார். ஏன், என்ன நடந்ததுன்னு, நேற்றுத்தான் அவர் காலமாகிவிட்டார். நான் நினைத்தேன் நீங்கள் அவருடைய அந்த காரியங்களில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். அவர் சொல்ல, நான் அவருடைய மகனினுடைய நண்பர், ஆகவே இவர்களை பார்க்க வந்தேன் என்று சொல்கின்றார். ஆகவே இவர் அங்கே போன பொழுது அங்கே இருந்தவர்கள் புறுபுறுத்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் காணவில்லை, மகனுக்கு செய்தி அனுப்பியும் மகன் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த மகனுடைய நண்பன் ராஜா அங்கே போன பொழுது இவரை எல்லோரும் இவர்தான் மகன் என்று சொல்லி தெரியாதவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நான் அந்த மகனுடைய நண்பன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அங்கே அவர் சொல்கின்றார், அவர் வேறு நாடு ஒன்றுக்கு, வெளிநாடு ஒன்றுக்கு திடீரென்று வேலை நிமித்தமாக போய்விட்டார். அவை அவரால் வர முடியாது என்று சொல்கின்றார். சொன்னபொழுது அங்கே அந்த காரியங்களை தொடக்குவதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மிகவும் வறியவர்கள், அந்த காசு இல்லை அவர்களிடம். ஆகவே அந்த தாயார், அந்த இறந்தவருடைய மனைவி இவரை கூட்டி கொண்டு போய் கொள்ளை பக்கமாக வைத்து சொல்கின்றார், நாங்கள் சரியான வறுமை, எங்களுடைய வீடு கூட ஈடில் இருக்குது, யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டினோம், என்ன செய்கிறது எனக்கு தெரியவில்லை, இவருடைய இறுதி கிரியைகளை செய்வதற்கு என்று சொல்லும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கம்மா, நான் எல்லா உதவியும் செய்கின்றேன் என்று அவரே இவருக்கு கொள்ளி வைத்து அனைத்து காரியங்களையும் முடிந்து அந்த அவர்களுடைய இந்து சமய முறைப்படி அனைத்து காரியங்களுக்கும் முடிந்த பின்பு இவர் சொல்கின்றார், நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னையும் நீங்கள் போகும்போது இவருடைய 16ஆம் நாள் காரியம் முடித்து போகும் பொழுது என்னையும் கூட்டிக் கொண்டு போய் என்னுடைய மகனிடம் விடுங்கள் என்று சொல்கின்றார். சரி என்று சொல்லிவிட்டு இவர் நின்று எல்லா காரியங்களையும் முடித்து கொண்டு அந்த அம்மாவையும் கூட்டிக் கொண்டு போய், அம்மாவை ஒரு முதியோர் இல்லத்திலே, ஒரு இந்துக்கள் இருக்கின்ற ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டே அந்த அம்மாவை சேர்த்து விட்டு நடந்தவற்றை அந்த அம்மா சேர்த்து விட்டு சொல்கிறேன், நானும் உங்களுக்கு ஒரு மகன் தான், நீங்கள் இங்கே இருங்கோ, நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்து விட்டு வருவேன், நான் ஒவ்வொரு கிழமையும் வந்து உங்களை பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு இந்த அவருடைய யார் பொறுப்பண்ணும்போது தான் கையெழுத்து வைக்கின்றார். அப்பொழுது அதில் அந்த கையெழுத்திலே ஒரு முஸ்லிமினுடைய கையெழுத்து, முகமது நாசர் என்று சொல்லி ஒரு கையெழுத்து, நீங்கள் முஸ்லிமான்னு கேட்கின்றார். இப்போ சொல்ல, ஓம் நான் முஸ்லிம் தான் என்று அவர் நடந்தை சொல்கிறார். இவருடைய மகன் ஒரு விபத்திலே எனது அம்மாவை காப்பாற்றுவதற்காக காயப்பட்டு ஒரு வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர் இறந்து விட்டார். ஆகவே அந்த மகனினுடைய பெற்றோருடைய வீட்டை தேடி நான் அங்கு சென்ற போது அவருடைய நிலைமையை பார்த்தேன், அவருடைய தந்தை இறந்து விட்டார். அங்கு மகன் இன்னும் அடக்கம் செய்ய முடியாமல் வைத்தியசாலையிலே மகனுடைய சடலம் இருக்கின்றது. அவரை பார்ப்பதற்காக இவர்களை கூட்டி செல்ல என்று சொல்லித்தான் நான் இங்கு வந்தேன். வந்த பொழுது இவ்வாறு நேர்ந்து விட்டது. ஆகவே நான் அவருடைய கடமைகள் எல்லாவற்றையும் ஒரு மகன் போல இருந்து செய்துவிட்டு இந்த தாயை என்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய்விட முடியாது, ஏனென்றால் இவர்கள் பிராமணர்கள். ஆகவே இவரை நான் ஒரு இந்து முறைப்படி இயங்குகின்ற ஒரு விடுதியிலே விட்டுட்டு, ஒரு முதியோர் இல்லத்திலே விட்டுட்டு போகின்றேன் என்று சொல்லி நடந்தவற்றை எனது வீட்டுக்காரர் தான் இவருடைய மகனையும் அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆம் நேயர்களே, அங்கே ஒரு இந்து முறைப்படி, அங்கே ஒரு முஸ்லிம் நிலைப்படி மகன் அடக்கம் செய்யப்படுகின்றார். இங்கே இந்து முறைப்படி அந்த ஒரு முஸ்லிம் கொள்ளி வைத்து ஒரு பிராமணருக்கு கொள்ளி வைத்து அனைத்து காரியங்களையும் செய்கின்றார். ஆகவே இங்கு அந்த எல்லா காரியங்களையும் முடிந்த போதுதான் அந்த முதியோர் இல்லத்திலே இருக்கின்ற
அந்த பொறுப்பானரிடம் இந்த விவரங்களை சொல்கின்றார். ஆகவே நாங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கும் பொழுது எங்களுடைய உறவுகள் எல்லாம் நானோ நீயோ என்று சொல்லி எங்களுக்கு போட்டி போட்டு உதவுவதற்கு வருவார்கள். நாங்கள் சில வேளை கெட்டு நொந்து போய் முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அங்கு எல்லோரும் வெட்டமாக போய்விடுவார்கள். ஏனென்றால் அந்த பொறுப்புகள் எல்லாம் தங்களுடைய தலையிலே சுமந்து விடும் என்று தங்களுடைய தலையிலே வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லி செல்வார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எங்களினுடைய நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்லதை நாங்கள் செய்யும் போது அங்கே மதமோ அல்லது இனமோ தடையில்லாமல் செய்கிறதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று கூறி, உண்மையிலே ஆபத்துக்கு பாவம் இல்லை என்பார்கள் என்று கூறி, நாங்கள் ஒரு வாழ்விலே எங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு மதமும் அன்பும் தடையாக இராது என்பதை தெரிவித்து, நாங்கள் அனைவரும் எந்தவித வேறுபாடு இல்லாமல் ஆபத்தில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.